வெல்கம் டு விஜய் கணேஷ் vlogs. நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டியாச்சு. ஒரு லைட்டா ஒரு டிஃபனை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைடு டிஃபன் சென்டர் வந்து பேர் வந்து பிரியா டிஃபன் சென்டர். சும்மா ஓவர் க்ரௌடு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டோம், நாங்க வாங்கி சாப்பிட போறோம். எப்படி இருக்கிறது பார்க்கலாம். அண்ட் இந்த டிராவல்ல நீங்க பார்க்க போறது எங்களோட குலதெய்வம், நாங்க எப்படி அதை வழிபடுறோம், ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் எங்கெல்லாம் போறோம் அப்படின்றத இந்த வீடியோல காட்டுறோம். எங்க கூடயே ஸ்டே பண்ணி வாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஒரு பஃபே சிஸ்டம் இருக்குது, உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம். சுட சுட பூரி நம்மளே வாரி போட்டு வந்துடலாம். நமக்கு ஒரு சொட்டு பூரி சும்மா லைவ் கவுண்டர், அப்படியே சுட சுட போட்டுனே இருப்பாங்க, நம்ம பாட்டு வாங்கி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. நமக்கு ஒரு செட்டு பூரி. கடை சும்மா செம்ம க்ரௌடு, கூட்டமா இருக்குது. எல்லாம் டேஸ்ட் நல்லா தான் வருது. வடகரி, சட்னி, சாம்பார் எல்லா ஆப்ஷனும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. இன்னும் ரெகுலராக இங்கே தான் கடை. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வருது. ஆமாம், ஓகே. ஒரு 2 பூரி வாங்கிக்கலாம். வைக்கிறதுக்கு வடை கேட்டுன்னு இருக்கேன். சூப்பராக இருக்குது. சகாசம் பண்ணுறீங்க. வடை ஒன்று வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது போல டேஸ்ட்லாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக லோக்கலாக வெளியே சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. நம்ம வந்து தள்ளுவண்டிகளில் நம்ம ஏரியாவில் சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவுட்டரில் எப்படி இருக்கும் பார்த்தா அதோட சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை காஞ்சிபுரம், நல்ல டேஸ்ட்டு. சேத்தாமலை நம்ம ஏரியா பேர். நாங்கள் கரெக்டாக காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் பயணத்தை. இப்போ 8 மணி 8:30க்கெலாம் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பச்சையம்மன் கோயில், வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயில் எங்களோட குலதெய்வம் கோயில். ஸோ அங்கே தான் ரீச் ஆக போகிறோம். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா பச்சையம்மாவோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக தொடங்குறோம். நிறைய லட்சியங்கள் கனவுகளோட இந்த பயணம் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெற்றி அடையணும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஃபன் நம்ம வந்து காலை சிற்றுண்டி முடிச்சாச்சு. 270 ரூபா பில்லு 6 பேருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் நம்ம வண்டியை கடத்த போகிறோம். போகிற வழியில் வழி துணைகள் எல்லாத்தையும் காட்டுறோம், வந்து எல்லாத்தையும் பாருங்கள். போகலாமா? மணி என்ன தெரியுமா? மணினா 9 மணி. இந்த மணிக்கு எங்கே இருக்கலாம் சொன்னீங்க? 9 மணிக்கெலாம் கோயிலில் ரீச் ஆகிடலாம். 5 மணிக்கெலாம் வண்டியை எடுக்கிறோம், 9 மணிக்கு கோயிலில் ரீச் ஆகணும். 7 மணிக்கு தான் வண்டி எடுத்தீங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான். சொல்கிற டைமுக்கு கிளம்புனா டேய் இந்த மாதிரி தாங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. ஆய் வணக்கன்றாங்க. அவன் காலையிலே ஆய் போன பையன், இப்போ வந்து ஆய் வணக்கம். அதாவது வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாப்பிள்ளையை வச்சு நாங்கள் வந்து நார்த் இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்படி வளர்க்குறோன்னா, நார்த் இந்தியாவுக்கே உரிய ஒரு ஆள். எல்லா இடத்துலையும் வந்து இந்திக்காரங்க வந்துட்டாங்கன்னு கஷ்டப்படுறோம்ல. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு மருமகள் இந்திக்கார பொண்ணு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மார்வாடியாக இருக்கலாம், சேட்சியாக இருக்கலாம், இல்லை அதனால பிகாரியாக இருக்கலாம், ஒடிசாவாக இருக்கலாம், நேபாள கூட இருக்கலாம். எந்த ஒரு அழகும் நம்ம வந்து எம்மதமும் சம்மதம் தாண்டி எந்த மொழியும் சம்மதம்னு போயிடணும். அப்புறமா என்ன மாப்பிள்ள, இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் 12th முடிச்சு கல்யாணம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த திட்டத்தை வந்து கவர்மெண்ட்டே அமல்படுத்திடும். ஏன்னா வந்து ஓட்டுக்காக கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செஞ்சு சொல்லுவாங்க. நம்மளும் செஞ்சுதான் ஆகணும். அப்பயே நாடு எங்க பையனுக்கு எங்க பொண்ணு எடுக்கிறனோ அது வீட்டு பக்கத்துலயே அண்ணன் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு எடுக்கும். ஆமா சித்தார்த்துக்கு அடிக்கடி நாங்க ஒன்னாதான் போயிட்டு வரணும். நாங்க அக்கா தங்கச்சிங்க யாரா இருந்தாங்கன்னா உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க அண்ணன் தம்பி இல்லடா, இவங்க மாமா மச்சானுங்கல்ல, அவங்க அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்றேன். அப்படி கல்யாணம் பண்ணும்போது மரம் வராதோ? ஆமாண்டா. ஐயோ பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு. பாட்டு போட்டா பாட்டு வைக்க விட மாட்டேன்றான், மைக்கு போட்டு பேச விட மாட்டேன். ஆமா, இவனை வீட்டுல விட்டு வந்துருக்கணும் நோண்டிய. மாப்பிள்ள ஃபியூச்சர்ல என்ன கார் வாங்க போற மாப்பிள்ள நீ? என்னது சீப்பா நாம அப்படி ஒரு கார் இருக்கடா? இல்ல அப்படி ஒரு கார் இருக்கடா. அப்புறம் சீப்னா அது எவ்வளவு சீப் மாப்பிள்ள? எவ்வளவு சீப் இருக்கும்? நீ தானே கேட்டு. என்ன கலர் ஜி வாங்குவீங்க?
பைக்ல என்ன வாங்குவ? R15 Yamaha. R15 எல்லாம் ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாப்பா? அப்போ என்ன வண்டி வாங்கிடுவேன். இது எதுவுமே எங்களை கேட்க மாட்டல, நீயே வாங்கிப்பல. காசு அப்பா கிட்ட வாங்குவியா? உண்டியல்ல சேர்த்து வச்சு லாம்போகினி வாங்க போறேன் மாப்பிள்ள. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மச்சான் R15 வந்து இதாச்சும் அவனமா சொன்னான் அன்னைக்கு. நான் தான் பெருசாயிட்டா நீ செத்துருவல்லம்மா. ஐயோ உனக்கு வயசாயிடும்லம்மா, நான் வளர்ந்துட்டேன் நீ செத்துருவல்லம்மா. என் தங்கச்சி என்ன சொல்லி வச்சுக்கிறான் பாத்தீங்கன்னா, அவன் வெள்ளையா 1வது தான் படிக்கிறான். நான் பேசுறேன் பாருங்க. நான் கேட்டேன் அப்பா இருக்குமேடான்னு. அம்மா பாய்ஸ் தானமா ஃபர்ஸ்ட் சாவாங்க. ஐயோ அப்பா தான் தாத்தா ஃபர்ஸ்ட் செத்துட்டாரு. அவங்கள பாக்கிறதுக்கு விடுறா, ஃபர்ஸ்ட் அம்மா பேசிட்டு தாத்தா ஃபர்ஸ்ட் செத்துட்டாருல, அதனாலதான் வந்து அப்பா ஃபர்ஸ்ட். சோ சார் வந்து யூடியூப் சேனல் பார்த்தா இவனும் கெட்டு போய்க்கிறான். நிறைய முட்டை கதெல்லாம் பேசுறாங்க உட்காந்து. மாப்பிள்ள உனக்கு என்ன பாட்டு இப்ப ரீசன்ட்டா அது இன்னொரு வேற, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் ஃபேமிலி இருக்குமா. டுயிட்டா என்ன டுயிட்? ஏய் இந்த ரோடாடி இது, இந்த பிரபா ஆட்டோ இதை தாண்டி தான் வரும்ல இது காவேரி பாக்கமே. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அங்க போய் இல்லன்னு எதனா மேப்ல போட்டுருந்தோ, மேப்ல அதுல போடுற டிஸ்ப்ளே ஆயிடும் அவருக்கு. ஸோ காவேரி பாக்கம் தாண்டோடனே ஒரு லெஃப்ட் ஒன்று வரும், அதை கட் பண்ணா ஊருக்குள்ள இன்டீரியரா போகும். சூப்பரான லொகேஷன் இருக்கும். மேபி அங்க போயிட்டு எதனா வீடியோ பண்ண முடியுதா பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பயணம் தொடங்கி 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு சினாரியோ வந்துருக்கோம். அதை காட்டுறோம் பாருங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா அந்த படம்லாம் எடுப்பாங்க போல இந்த இடத்துல தான். சரியான தண்ணி, நல்ல மரம் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒரு சினாரியோ பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டு கடை வண்டி தான் நல்ல ஃபேமஸ் போகுது. பைபாஸில் போகும். பயணம் தொடங்கி 10 நிமிஷம் கேப்பில் மறுபடியும் வந்து ஒரு பிரேக்கை போட்டாச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வாழைப்பழம் ஊட்டினாங்கன்னா கையை கழுவணுமா. வாகனத்தை எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே நிறுத்தி ஒரு சொல்கிறாங்க. போகிறதுக்குள்ள கோயில் போகிறதுக்குள்ள மொத்தத்தையும் கழட்டிட்டு நிற்பாங்க போது. அந்த மாதிரி ஆளு எல்லாம் பைக் ரைடர்ஸ். வேலூரில் அதாவது வாழைப்பந்தல் எங்கள் ஃபாலோவர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருந்தாலும் இவனை கூப்பிட்டு போயிடுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வேலைக்கு வச்சுக்கோங்க. என்ன வேலைக்கு வச்சு வேலை செய்ய மாட்டியா? பேசி 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 பார்த்தீங்கன்னாக்கா காதில் ரத்தம் வர வைக்கிறான். காசு எப்படி வரும் இப்போ சம்பாதிக்கிறீங்களா? சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? உண்டியல்ல சேர்த்து வைக்கிறது காசு எது? அப்படி அந்த உண்டியல்ல எத்தனை கோடி நான் சேர்த்து வச்சிருக்கேன் ராஜா? அவர் ரொம்ப நாளா சொல்லிருக்கான், அம்மா உனக்கு பிறந்த நாள் வருதுல உண்டியல் காசு எடுக்கிறோம், அப்பா உனக்கு பிறந்த நாள் வருதுல உண்டியல் காசு எடுக்கிறோம். உண்டியல் காசு அவனே டெய்லி 5 ரூபா எடுத்து வாங்கிட்டு மறக்கிறாங்க. தங்கச்சியா ரொம்ப இரிட்டேட் பழக்கிறாங்க. காய்ச்சி யாருன்னா வந்தீங்கன்னா வழியில கூட்டு போவாங்க. இருறா அங்க போடுறேன். நாய்க்குட்டி எல்லாம் நீ கூட்டு வர. சும்மா ஒரு நாய், ஒரு பொம்மை நாய் வச்சு பேசி 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 இந்த நண்டு சின்னுங்கெல்லாம் வச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ விளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம். இந்த விளாகிங் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து பெரிய சல்யூட். என்னவோ பண்ணுறானே விளாகுன்ற பேரில் நீங்கள் பார்க்கறது இரிட்டேட் ஆகக்கூடாது. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதில் என்ன சொன்னாலும் நல்லா கேட்பாங்க. விரதம் எடுக்கணும்னா விரதம் எடுப்பாங்க. அதை பார்த்து தான் மருமகளை எப்படி வாங்குவது அதை பார்க்குவாங்க. அதை பார்த்தா பார்க்குவாங்க, இவரே உனக்கு டைம் வரும் பேசுறதுக்கு. அப்போ நீ பேசு, உன் சேனலில் நீ பேசு. எங்கள் சேனல் ஏன்னா வந்து வாய குத்துருங்க. டவுன்லாம் டக்குன்னு திருப்ப முடியாது மாதிரில ஆல்ரெடி இரிட்டேட் ஆவாங்கடா நீ பண்றதெல்லாம் பார்த்து. எங்களுக்கே இவ்வளோ இரிட்டேட் ஆகுதுடா. இது ஒரு வண்டி வந்துச்சு. நிலான்ற
இருக்கிற மாதிரி கையை தூக்கி அப்படி அப்படின்னு கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணானா இங்க இருந்து போற வரையும் கதை சொல்லுவான். ஐயே நல்லா பண்றாங்க, எடிட் பண்ணலாம். இவனை பால்வாடியிலே அவனை ஸ்கூல்லயே விட்டு வந்துருக்கான். விட்டு வந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏன்னா பால்வாடி இருக்கா பாரு, 2 பேரும் விட்டு போவோம். ஆமா, வாழைப்பந்தல்ல பால்வாடி இருந்தா 2 பேரும் சேர்த்து முட்டை கொடுப்பாங்க, நீங்க சாப்பிட்டு 2 பேரும் ஜாலியா இருக்கும். மாப்பிள்ள உண்டியல் காசுல நீ ஏய் நீ என்னடா சொல்ற? அவன் ஒரு வ்ளாக் பண்றான், என்ன சொல்றான்? விஜய் கணேஷ் வ்ளாக் சொல்லு. ஈ கிடையாது, குடிக்காமதான் வருவாரு. ஆமா அவர் வந்து வடிவேலு, குடிக்க மாட்டாரு. அரப்பாண்டு ராலில ஏறினாலும் வந்து அசால்ட்டா நிப்பாரு. இந்த பெங்களூர் பைபாஸ் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டிராவல் பண்ணும்போது ரொம்ப வந்து நம்ம ஐயோ இதெல்லாம் எப்படி கெட்டு போய் குட்டிச்சவரா கிடக்குது, குட்டிச்சவரா கிடக்குறான். கடவுள அஜித் அவரே அதை சொல்லக்கூடாது சொல்றாரு, இவனா சொல்றான். நீ எல்லாம் யார் ரசிகர்? நீ ஃபர்ஸ்ட் அஜித் ரசிகரா நீ? 600 meters turn left. அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், சரி அஜித் நடிச்ச படம் பேரு அஜித் நடிச்ச படம் பேரு என்ன சொல்றேன்? டுயிட் இல்லடா, அவன் பேரு பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனை பிடிக்குமா? நியூ இயர்க்கு எவ்வளவு அட்டகாசம் பண்ணி வந்துருப்பாடா டேய். உங்க காலத்துல இப்ப டிஜிட்டல் போஸ்டர், அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து கையில இருக்க ஒரே போஸ்டர் A4 ஷீட். எல்லாரும் பேரும் எழுதி அதுக்கு பின்னாடி அடைமொழி 2 சொல்லுங்க. எங்களுக்கு எக்ஸாம் வரும்போது ஒரே ஒரு பேப்பர் பண்ணிட்டு வேற திசையில உட்கார வச்சிருவாங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் பேப்பர் கையில கொடுத்துட்டு கும்பலா உட்கார எழுத வச்சாங்க. வெங்காயம் எங்களையும் அப்படிதான் வேற திசையில தான் உட்கார வைப்பாங்க. ஏய் நாங்க எங்க கதையை சொல்ல வந்த கம்னரா. நாங்க எப்படி வந்து நியூ இயர் கொண்டாடுவோம், எப்படி பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கலுக்கு ஒரே இதுல போட்டு அவங்க பொங்கல் செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளேயே நான் சாப்பிட்டு வச்சிருவேன். கடைசி வரைக்கும் பேசுறேன். டுபாக்கு ஒரு பசங்க பின்னாடி கத்து, முன்னாடி ஒன்று அவனு கத்துங்க. வெறி வந்து இவனு வீடியோ சேனல்ல வந்து பாக்குறது வேற நினைச்சுக்காதீங்க. ஆனா கொட்டுதுதான், பல்ல ஆடின்னு தான் இருக்கு, கொட்டதான் போகும். போயிடு நம்ம போனோம். அன்னைக்கு லாஸ்டா இதுல போயிட்டு இப்படி வந்தோமே பிரபு. பச்சை மண் நீங்க லெஃப்ட் எடுக்க போயிடலாம். அது காட்டும் இந்த லெஃப்ட் தான் இந்த கடை தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போய்ட்டோம். ரிவர்ஸ் வந்து இந்த பச்சையம்மன் கோயில் வழி போடுறாரு. அது வந்து அந்த பக்கம் படி பச்சையம்மன் மகால். அது பச்சையம்மன் மகால்மா கீழ இருக்கு பாரு. அது பச்சையம்மன் கோயில் 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். பச்சையம்மன் கோயில் 45 கிலோமீட்டர் போட்டுது. கல்யாணம் அது இங்கேயோ இருக்க பச்சையம்மன் கோயிலுமா? வாய் ஓடுமா? ஐசா அங்க இருக்கு பாரு. 50 கிலோமீட்டர் போணும். வா தண்ணி பரடியோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு கோட்டைக்குள்ள என்ட்ரு ஆக போறோம். கொடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தலைவன் கொடி, தமிழன் கொடி, அந்த கொடி, இந்த கொடி. தலைவன் கொடி பறக்குது, தலைவன் பறக்குது. தலைவன் யார்? அவன் தலைவன் விஜய் தான். விஜயாங்க. விஜய்க்கு வாக்காளர் எத்தனை வருஷம் கழிச்சு ஓட்டு போட போற நீ? எத்தனை வருஷம் கழிச்சு ஓட்டு போடுவேன்? 100 வருஷம் கழிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப விஜய் எப்ப சிஎம் ஆகுது? ஊருணி தண்ணி நல்லா போயிட்டு சூப்பர் லொகேஷன். இதுதான் கரெக்ட். இந்த வழி ஒரு நாள் வரல மாப்பிள்ள, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். மாமா அப்போ மொட்டை வச்சனே வந்தோம். ஆமா மொட்டை வச்சேன்.